1983ஆம் ஆண்டு இந்தியா பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தொடங்கியது. அதுதான் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம் ஆகும். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் வழிகாட்டுதலின் கீழ் ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்காக தரையிலிருந்து மேற்பரப்பு மற்றும் தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் உட்பட பல்வேறு வகையான ஏவுகணைகளை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். குறுகிய தூர தரையிலிருந்து மேற்பரப்பு வரையிலான பாலிஸ்டிக் ஏவுகணையான பிருத்திவி, இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி, குறுகிய தூர குறைந்த தூர தரையிலிருந்து வான் ஏவுகணையான திரிஷூல், நடுத்தர தூர தரையிலிருந்து வான் ஏவுகணையான ஆகாஷ், மூன்றாம் தலைமுறை டாங்க் எதிர்ப்பு ஏவுகணையான நாக் மற்றும் அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட அக்னி பிரைம் ஏவுகணை ஆகியவை இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா தயாரித்து சாதனை படைத்தது. ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு நடந்த வளைகுடா போருக்கு பிறகு கப்பல்களை தாக்கும் ஏவுகணை அமைப்பில் நாட்டை மேம்படுத்துவது மிக அவசியமான தேவையாக இருந்தது. 1998ஆம் ஆண்டு ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்தியாவின் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் ரஷ்யாவின் விண்வெளித்துறை நிறுவனமான NPOM ஆகியவற்றின் கூட்டு நிறுவனமான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உருவானது. இந்திய நதியான பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவின் மாஸ்க்வா நதியின் பெயரைச் சேர்த்து பிரம்மோஸ் என பெயர் சூட்டப்பட்டது. இந்நிறுவனத்தில் இந்தியா 50.5% பங்கையும் ரஷ்யா 49.5% பங்கையும் வைத்திருக்கின்றன. உலகின் ஒரே சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை அமைப்பான பிரம்மோஸை வடிவமைத்தல், மேம்படுத்துதல், தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதலே இந்த கூட்டு முயற்சியின் நோக்கமாகும். பிரம்மோஸ் அதன் உயர் துல்லியத்திற்கு பெயர் பெற்ற ஒரு நீண்ட தூர சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையாகும். இது அனைத்து வானிலை மற்றும் இரவு பகல் நேரங்களிலும் செயல்படக்கூடிய ஏவுகணையாகும். பிரம்மோஸ் நிலம், கடல் மற்றும் வான் சார்ந்த இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட ஒரு பல்துறை ஏவுகணையாகும். இது ஃபயர் அண்ட் ஃபர்கெட் என்ற கொள்கையின் அடிப்படையில் இயங்கும். பிரம்மோஸ் இலக்கை நோக்கி செல்லும் வழியில் பல்வேறு விமானங்களை ஏற்றுக்கொள்கிறது. தாக்குதலின் போது அதிக இயக்க ஆற்றலுடன் இருப்பதால் மிகப்பெரிய அழிவு சக்தியாக இருக்கிறது. பிரம்மோஸ் சூப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணை சவாலான போர்க்களங்களில் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் பெற்றதாகும். இதுவரை 100க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான சோதனைகளை முடித்திருக்கும் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணை இந்தியாவின் முப்படைகளிலும் இணைக்கப்பட்டுள்ளது. 2001இல் முதன்முறையாக பிரம்மோஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய கடற்படையில் 2005ஆம் ஆண்டு முதல் INS ராஜ்புத்துடன் பிரம்மோஸ் இணைக்கப்பட்டிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் பிரம்மோஸ் இணைக்கப்பட்டது. சுகோய் 30 போன்ற அதிநவீன போர் விமானங்களில் 1500 கிலோமீட்டர் வரம்புடைய பிரம்மோஸ் பரிசோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. நீரின் மேற்பரப்பிலிருந்து 50 மீட்டர் கீழே நீர்மூழ்கி கப்பலிலிருந்தும் பிரம்மோஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவ முடியும். கடற்படை பிரம்மோஸ் ஏவுகணையை செங்குத்தாகவோ அல்லது சாய்வாகவோ நகரும் மற்றும் நிலையான கடற்படை தளங்களில் இருந்தும் ஏவ முடியும். இது கடலிலிருந்து கடலுக்கும் கடலிலிருந்து தரைக்கும் ஏவும் முறைகளில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மோஸில் 4 முதல் 6 மொபைல் தன்னாட்சி ஏவுகணைகள் உள்ளன. ஒவ்வொரு ஏவுகணையிலும் 3 ஏவுகணைகள் இருக்கின்றன. அவை கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 3 வெவ்வேறு இலக்குகள் மற்றும் வெவ்வேறு கட்டமைப்புகளின் மீது செலுத்த முடியும். பிரம்மோஸ் ஏவுகணையின் அதிகபட்ச வேகம் மாக் 2.8 ஆகும். அதாவது இந்த ஏவுகணை மணிக்கு சுமார் 3430 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாகும். இதனால் உலகில் உள்ள எந்த ஒரு உயர் தொழில்நுட்ப வான் பாதுகாப்பு அமைப்பாலும் பிரம்மோஸை இடைமறித்து அழிக்க முடியாது. குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் பிரம்மோஸ் ஏவுகணையை இடைமறிக்க முடியாது. ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டுக்கு இணங்க பிரம்மோஸ் ஏவுகணையின் தூரம் ஆரம்பத்தில் 290 கிலோமீட்டர் என்று வரையறுக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டில் நிலம் மற்றும் கப்பல் சார்ந்த பிரம்மோஸின் வரம்பு 900 கிலோமீட்டர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வான்வழி ஏவப்படும் பிரம்மோஸின் வரம்பு 1500 கிலோமீட்டர் வரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள அதிநவீன சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளுடன் ஒப்பிடும்போது
பிரம்மோஸ் 3 மடங்கு அதிக வேகமுடையதாகும். மேலும் 3 மடங்கு அதிக விமான தூரம் செல்லக்கூடியதும் 9 மடங்கு அதிக இயக்க ஆற்றலை உடையதுமாக பிரம்மோஸ் விளங்குகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை மையத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்துள்ளார். மாநிலத்தின் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் லக்னோ முனையத்தில் 80 ஏக்கரில் 300 கோடி செலவில் இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிநவீன மையம் பாதுகாப்புத்துறையின் உற்பத்திக்கான முக்கிய மையமாக உருவெடுத்திருக்கிறது. இந்த மையத்தில் சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணைகள் அசம்பிள் செய்யப்பட்டு சோதனை செய்யப்படும் என்றும் அடுத்த தலைமுறை பிரம்மோஸ் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய ஏவுகணையின் 2900 கிலோ எடையை விட குறைவாக அடுத்த தலைமுறை பிரம்மோஸ் ஏவுகணைகள் வெறும் 1290 கிலோ எடை கொண்டதாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 80 முதல் 100 பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிக்கும் திறன் கொண்ட இந்த தொழிற்சாலை வருங்காலத்தில் ஆண்டுக்கு 100 முதல் 150 ஏவுகணைகள் வரை தயாரிக்கும் வகையில் மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ், பிரேசில், வியட்நாம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் கொள்முதல் செய்கின்றன. மேலும் புரூனே, சிலி, எகிப்து, மலேசியா, ஓமன், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளும் இந்தியாவில் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றன. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.